கருவேப்பிலை ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா, தனியா, தேங்காய், கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே நம்ம வறுத்து அரைக்க போகிறோம். அதேமாதிரி தாளிக்கிறதுக்கும் இது எல்லாத்தையும் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நம்ம வறுத்துக்கலாம். இப்போ வந்து வெறும் அனல் தான் வச்சுருக்கேன். கடுகு ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. கடுகு வறுத்து அரைக்கும் போது நல்ல ஃப்ளேவராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் அந்த வாசனையே. கடுகு வெடிக்கும் போது உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். அது கூட கடலைப்பருப்பு, மிளகாய் வத்தல் சேர்த்துக்கலாம். அது கூட நம்ம தனியா சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்ல வாசனை வருது, வெடிச்சு வருது பாருங்க. இப்போ வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம். அது கூட கருவேப்பிலை நல்லா ஃபஸ்ட்டே கழுவிட்டு தொடச்சி வச்சுருங்க, அதாவது தண்ணி போக எடுத்து வச்சுருங்க. அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இது எதுக்குமே எண்ணெய் சேர்க்க வேண்டாம், அப்படியே நம்ம அரைச்சிக்கலாம். கருவேப்பிலை வந்து கலர் சேஞ்ச் ஆகாமல் நல்லா அந்த க்ரீன் கலரில் இருக்கும் போதே ஆஃப் பண்ணிவிடுங்க. நான் கேஸை ஆஃப் பண்ணிட்டேன். இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நல்ல ஒரு குறைன்னு ஒரு பவுடர் மாதிரி நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஆற வச்சு நல்லா பொடி பண்ணிட்டேன் நான். கருவேப்பிலை பொடி ரெடி. இப்போ நம்ம ரைஸ் கலந்துடலாம். கடாய் நல்லா காஞ்சிச்சு. கருவேப்பிலை சாதத்துக்கு தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் இல்லை நெய் அந்த மாதிரி சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். நான் இப்போ வந்து தேங்காய் எண்ணெயில் செய்கிறேன். 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். சின்ன ஸ்பூன் அதில் தான் விட்டுருக்கேன். அதில் கடுகு தாளிச்சிக்கலாம். கடுகு வெடிக்கும்போது உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் நல்ல பொன்னிறமாக வரணும். கடலைப்பருப்பும் சேர்த்துக்கிறேன். இது வந்து நம்ம எல்லாமே அரைச்சிருக்கோம். இதில் போட்டு சாப்பிடும்போது சாதத்தில் நல்லா மொறுன்னு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் நல்லா உங்களுக்கு. இந்த பொடி ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா எப்போ வேணாலும் நீங்கள் ரைஸ் சாதம் மட்டும் வடிச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி தாளித்து கொட்டி கலந்துக்கலாம். தேங்காய் மட்டும் நல்லா வறுத்துட்டு அப்புறமா அந்த பொடி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. தேங்காய் வந்து வறுக்காமல் இருந்தால் சீக்கிரம் கெட்டு போயிடும். ஒரே ஒரு மிளகா அப்படியே தாளிச்சிக்கிறேன். இப்போ நம்ம வறுத்த பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இதில். இப்போ நான் வந்து ரைஸ் சேர்த்துட்றேன். ரைஸ் சேர்க்கறதுக்கு முன்னாடி உப்பு போட்டுடலாம். ரைஸ் சேர்த்துட்டு கலக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் அரைக்கும் போது கூட உப்பு சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாம். அது கூட இப்போ நான் ரைஸ் சேர்த்துட்றேன். ரைஸ் கலந்துட்டு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பொடி வேணும்னா சேர்ந்து கலந்து பார்த்துட்டு தேவைன்னா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கூட இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். நல்ல வாசனையாக இருக்கும். நம்ம போட்ட பொடி, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாம் ரைஸ் கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்துக்கோங்க. அடுப்பில் வச்சுட்டு நல்லா கலந்தாச்சு. இப்போ கடைசியாக கொஞ்சமாக வேர்க்கடலை போட்டுடலாம். வேர்க்கடலையோடு இந்த கருவேப்பிலை ரைஸ் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போது கேஸை ஆஃப் பண்ணிடுறேன். நம்மளோட கருவேப்பிலை ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.